இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை? ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனபடியினால். தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஜனங்கள், தேவனுக்கு முகத்தை காட்ட வேண்டியவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டி பின்னாலே போன போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த சிறையிருப்பின் அனுபவங்கள். சங்கீதம் 137:1 சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களாம்? பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுகிறான், கடந்து போகிறான், சிறையிருப்புக்கு போகிறான். பாபிலோன் ஆறுகள் அருகே வந்தபோது அப்படியே உட்கார்ந்து அழுகிறான். ஐயோ ஆண்டவரே, எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே, எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது, எத்தனை நன்மைகள் இருந்தது, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறோம். சிறைபிடித்தவர்கள் கேலி பேசுகிறார்கள், சிறைபிடித்தவர்கள் அவர்களோடு கூட பேசுகிற போது பரியாசம் பண்ணுகிறார்கள். அவைகளுக்கூடாக கடந்து போகிற போது, ஒருவேளை இந்த காலவேளையில வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோடு கூட பேசுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எரேமியா 30:3 சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு திரும்ப தந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக திரும்ப கொண்டு போய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இந்த சூழல்களுக்கு கூடாக இருக்கிற போது இதிலே இருந்து ஒரு மாற்றத்தை நான் அனுப்புவேன் சொல்றாரு. எரேமியா 30:10 வாசிங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே. பாருங்க, ஆண்டவர் உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன் தத்தளிப்பு மாறும். 38 சொல்லும்போது சொல்லுகிறார், அந்நாளிலே உன் கழுத்தின் மேல் இருக்கிற அவன் நுகத்தை உடைப்பேன், விடுதலையாக்கப்படுவாய், ஒரு பெரிய விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக போவாய். இனி என்ன செய்ய மாட்டா, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளே போக மாட்டார். ஏன்னு சொன்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த சிறையிருப்பு மாறுகிற போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள், சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற போது உண்டாகிற நன்மைகள். 2 ராஜாக்கள் 25:27 வாசித்து பாருங்க. யோயாக்கீம் சிறையிருப்பிலே இருக்கிறான், ஆனா அந்த சிறையிருப்பு மாற்றப்படுகிற போது, அவனுடைய சிறையிருப்பு மாறுகிற போது அந்த ராஜா என்ன செய்தான்னு சொன்னா, அவனை அவ்வளவாய் நேசிக்கிறான், அவன் தலையை உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பாபிலோனில் இருந்து அந்த மற்ற ராஜாக்களுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம், இவன் சிங்காசனத்தை உயரமாய் வைத்து அவனோடு கூட அன்பாய் பேசி அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு இந்த காலவேளையில தேவன் நமக்கு அப்படி செய்வான். ஆண்டவர் சொன்னா, உன் சிறையிருப்பெல்லாம் மாறி போகும். உன் சிறையிருப்பு மாறுகிற போது, இந்த சங்கீதத்தில் வாசித்தோம், கடைசி வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாரா, சியோனிலிருந்து உன் சிறையிருப்பை திருப்புவார். உன் சிறையிருப்பை திருப்புகிற போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்.